friends, today we are going to discuss about MS Excel. MS Excel la pivot table பத்தி பார்க்கலாம். Pivot table அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் in Excel. ஸோ இந்த கான்செப்ட் எதுக்காக எக்ஸலை யூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு pivot table என்னென்ன பண்ணலாம், ஸோ இதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளோட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைவட் டேபிள்ன்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆர்கனைசேஷனில் நிறைய டேட்டாஸ்லாம் எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் டிஃப்ரெண்ட் பர்பஸுக்காக கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸில் என்னென்ன டேட்டா வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு தெரியாது. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ ஆஃபீஸில் வந்து எப்படி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி ப்ரொடக்ஷன், அதாவது ஃபேக்ட்ரிஸில் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டாக் டீட்டெயில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸலில் எப்படி நம்ம டைப் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸுங்களை நம்ம எக்ஸலில் ஸ்டாக் டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ஸ்டாக் டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறப்போ எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ நிறைய ஸ்டாக்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எக்ஸலில் டைப் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை டிஃப்ரெண்ட் ரீஜனில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஸோ அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அக்யூரேட்டாக நம்ம வந்து ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணோம்னா கஷ்டம். ஸோ அது வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி அழகாக எவ்வளோ டேட்டா இருந்தாலும் அழகாக சிம்ப்ளிஃபை பண்ணி நம்மளுக்கு வேணுன்ற, அதாவது நம்மளுக்கு எந்த மாதிரி டேட்டாஸு எந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி டேட்டா, அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கிராஃபிக்கலாக நம்மளுக்கு வியூ பண்ணி சப்மிட் பண்ணோம். அதுதான் பைவட் டேபிள். அது எப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பைவட் டேபிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பைவட் டேபிள்னால் நான் என்ன சொன்னேன்னா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை நம்ம ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான டேட்டாஸை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். தட் மீன்ஸ் தேவையான ரிப்போர்ட்ஸை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். ஸோ ஒரு ஆஃபீஸில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாஸில் எனக்கு பர்டிகுலர் டேட்டா வந்து ஈஸியாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எனக்கு வந்து அக்யூரேட்டாக ரிப்போர்ட்ஸை தான் வேணும் அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பைவட் டேபிளை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நிறைய டேட்டாலேருந்து நமக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதுதான் பைவட் டேபிள். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஐடி, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், சேல்ஸ் வால்யூம், அதாவது எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், டோட்டல் அமௌண்ட்டு, எந்தெந்த டேட்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலம்ஸில் டேட்டாஸை கொடுத்துருக்கோம். எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸுங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரட்ஸு, ப்ரோக்கோலி, பனானா, பீன்ஸ், ஆரஞ்ச், ஆப்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில், டிஃப்ரெண்ட் டேட்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து நம்ம டே வைஸாக நம்ம என்ட்ரு பண்ணிகிட்டே வரோம். டே வைஸாக என்ட்ரு பண்ணிகிட்டே வரீங்க. அப் டு ஒரு ஜனவரிலேருந்து ஒரு 3 months வந்து டேட்டை வந்து என்ட்ரு பண்ணிகிட்டே வரீங்க டே வைஸாக. இப்போ எந்தெந்த டேட்டில் என்னென்ன கண்ட்ரியில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸலில் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் 3 months இப்போ ஆஃபீஸில் வந்து ரிப்போர்ட்ஸை கேட்குறாங்க. ஸோ பர்டிகுலர் கண்ட்ரியில் பர்டிகுலர் ப்ராடக்ட்டு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கேரட்டு யூஎஸில் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னா $4,270 வந்து. ஆனால் கேரட்ஸ் இங்கே இருக்கலவா, இதுதான் டோட்டல் அமௌண்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதே கண்ட்ரியில் இதே ப்ராடக்ட்டு வேறு எங்கன்னா கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம சொல்லணும். ஆமாங்களா?
ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு பர்டிகுலர் கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் டோட்டல் அமௌண்ட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம டே வைஸாக பார்த்துட்டே வரணும் ஒன் பை ஒன்று. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு வரனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட்டு. ஸோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது, பை மிஸ்டேக் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம டே வைஸாக ரிப்போர்ட்ஸை நம்ம ரெடி பண்ணால் கூட ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம பைவோட் டேபிளில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பைவோட் டேபிளில் நான் எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பைவோட் டேபிளில் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நம்ம இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணி பைவோட் டேபிளை கிளிக் பண்ணுறோம். பைவோட் டேபிளில் செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்ச், எந்த டேட்டாலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து அப்படிங்களா. ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த டேட்டாவிலேருந்து தான் நம்ம பைவோட் டேபிளை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் லாஸ்ட் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் வேர் யூ வாண்ட் டு பைவோட் டேபிள் டு பி பிளேஸ்டு. அதாவது இந்த பைவோட் டேபிள், இந்த டேட்டாலேருந்து பைவோட் டேபிளை ரெடி பண்ண போகிறோம். அது எந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம், அதாவது நியூ ஒர்க் ஷீட்டா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டா. எக்ஸிஸ்டிங்னா இந்த ஒர்க் ஷீட்டில், தட் மீன்ஸ் ஷீட் ஒன்லே, இல்லை நியூ ஒர்க் ஷீட்னா புதுசாக ஒன்று ஷீட்டை ஜென்ரேட் பண்ணோம். அதில் நம்மளுக்கு அவுட்புட்டை நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ நான் நியூ ஒர்க் ஷீட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி நியூ ஒர்க் ஷீட் பாருங்கள், ஷீட் ஒன்று ஒரு நியூ ஒர்க் ஷீட் வந்துச்சு. சைடில் ஒரு டாஸ்க் பேன் வந்துச்சு. இந்த இடத்துல சம் ஃபார்மேட் ஒரு அலைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ தான் நம்ம முக்கியமான பைவோட் டேபிளில் ப்ராசஸை பண்ண போகிறோம். எப்படி சார் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட், கேட்டகரி, அந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன காலம்ஸ் இருந்தது அந்த காலம்ஸினுடைய மொத்த டேட்டாவும் இந்த இடத்துல டைட்டில் வைஸாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், இப்போ பைவோட் டேபிளில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும். ஸோ இப்போது சில ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆஃபீஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ரிப்போர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பைவோட் டேபிளில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 காலம்ஸ், 4 பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபில்ட்ரு, சீரீஸ், ஆக்சஸ், வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த ஆக்சஸ்ன்றது என்னென்னா ரோஸ், சீரீஸ்ன்றது என்னென்னா காலம்ஸ், ஃபில்டர் என்ன ஷார்ட் பண்ணுறது. ஓகேங்களா. அதே மாதிரி வேல்யூஸ்னால் சம் வேல்யூஸை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இங்கே வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தான். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வேல்யூஸில் வைக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது ரோஸில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்டு வேணும். ஸோ நான் ப்ராடக்ட்டை இங்கே ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ப்ராடக்ட்டை வந்துச்சிங்களா. ஸோ மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, பீன்ஸு, ப்ரோக்கலி, கேரட்ஸ், மேங்கோ, ஆரஞ்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 213 ரெக்கார்ட்ஸ் இருந்தது. அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றது சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. மொத்தம் இந்த ப்ராடக்ட் தான் இருக்குங்க அப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையானது என்னென்னா அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வேல்யூஸ்ன்ற பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணலாம். பாருங்கள். ஸோ ஆப்பிள் சம் ஆஃப் அமௌண்ட், அதாவது ஆப்பிள்ன்றது டோட்டலாக எல்லா கண்ட்ரியில் நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,91,257 வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் இது. ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சேல்ஸ் வால்யூம், டோட்டல் அமௌண்ட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க வித் கிராஃபிக்கல், அதாவது சார்ட் மூலிமா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போது சார் எனக்கு இந்த மாதிரி வேணாம், வேறு மாதிரி ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்து பாருங்கள் கேட்டகரின்ற ஒரு ஆப்ஷனை நான் வந்து காலமில் வைக்கிறேன். ஓகேங்களா. பாருங்கள் கேட்டகரி நான் வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கேட்டகரி ஃப்ரூட்ஸ், அதாவது ஆப்பிள், பனானா இதெல்லாம் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் கேட்டகரியில் வருது. பீன்ஸு, ப்ரோக்கலி, கேரட்ஸ் இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸில் வருது. மேங்கோ, ஆரஞ்சு, ஆஸ் இட் இஸ் ஃப்ரூட்ஸில் வருது. சார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு தானே, அப்போ நம்மளுக்கு இந்த கேட்டகரி வேணாம் சார், நமக்கு இந்த ப்ராடக்டை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா ஸோ இந்த கேட்டகரி நம்மளுக்கு தேவையில்லை, எடுத்துருங்க. இந்த கேட்டகரி பதில் கண்ட்ரியை நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பாருங்கள். ஸோ ஆப்பிள் ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்குன்னா 20,634. கனடா, ஃப்ரான்ஸ், ஜப்பானி. ஸோ டோட்டலாக எத்தனை கண்ட்ரி இருக்குன்னா இவ்வளோ கண்ட்ரிஸ். ஸோ கிராண்ட் டோட்டல் இது. ஓகேங்களா. நமக்கு கிராண்ட் டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு.
ஸோ அந்த கிராண்ட் டோட்டலை எவ்வளோன்றதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோன்றது. ஸோ அது நம்மளுக்கு இந்த இடத்துல ஸோ நம்மளுக்கு அந்த சீரீஸில் வந்து கண்ட்ரி என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபில்டர் பாக்ஸில் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா மந்த் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மந்த் வைக்கிறேன். ஸோ மந்த் இப்போ நான் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணேன். பாருங்கள் மந்த் இங்கே வந்தாச்சு. நான் இங்கே செலக்ட் பண்ணேன். ஸோ ஜனவரியில் மட்டும் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லா கண்ட்ரிலையும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ஜனவரின்னு செலக்ட் பண்ணேன். இப்போ வந்து பாருங்கள் ஜனவரியில் ஆஸ்திரேலியாவில் எதுவுமே இல்லை, கனடாவில், ஃப்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம மந்த் வைஸாக கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் ஃபில்டரில் வந்து மந்த்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னென்னா இங்கே கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இந்த மாதிரி இருக்குது, ஜிக்ஜாக்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக டேட்டாஸுங்க இருக்குது. இந்த டேட்டாஸில் நமக்கு அக்யூரேட்டாக சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பைவட் டேபிள் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட்டை வேணுனாலும் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆப்பிள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட ஆப்பிள் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஆப்பிள் எந்தெந்த கண்ட்ரியில் ஜனவரியில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா, ஃப்ரான்ஸ் மட்டும்தான் இது பண்ணியிருக்கோம். பட் இந்த டேட்டாவில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது இந்த ரிப்போர்ட்ஸில். ஆனால் பைவட் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜனவரியில் ஆப்பிள் எந்தெந்த கண்ட்ரிக்கு இது எவ்வளோ சேல்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுனா $16,794. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவிலேருந்து டேட்டா பேஸ்லேருந்து நம்மளுக்கு தேவையான டேட்டாஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஈஸியாக ரிப்போர்ட்ஸாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் பைவட் டேபிளை யூஸ் பண்ணாங்க. ஸோ பைவட் டேபிளில் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். பைவட் டேபிளில் இன்னும் நிறைய பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பைவட் டேபிளில் அடுத்தது நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் பண்ண முடியுமா, வேறு மாதிரி பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. அந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் அந்த பாக்ஸில் வந்து சம் ஆஃப் அமௌண்ட்டு, அதாவது டோட்டல் அமௌண்ட்டுன்றது எல்லா கண்ட்ரிலையும் டோட்டல் அமௌண்ட்டுன்றதை தான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ இது வந்து வேறு மாதிரி வேணும் எனக்கு. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்னு வரும். இந்த வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சம்மு வேணும் நமக்கு, கவுண்ட்டு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கவுண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ கவுண்ட் ஆஃப் அமௌண்ட். ஸோ கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் மட்டும்தான், அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து கனடாவில் ஒரு குவான்டிட்டி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃப்ரான்ஸில் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ டோட்டலாக ஓவராலாக நம்ம பார்க்கணுன்னா ஆளும் கொடுக்குறோம். ஆளும் கொடுத்துட்டா ஸோ எல்லாமே வரும். கண்ட்ரியில் எல்லா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ஆப்பிள்ன்றது இத்தனை ஆயிருக்கு, அதாவது சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா. ஸோ ஆஸ்திரேலியாவில் 4, 6, ஃப்ரான்ஸில் வந்து 16, ஜெர்மனி, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து இந்த கவுண்ட்டுன்றது என்ன அது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேரக்டர் வந்து யூஎஸில் 1, நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து யூஎஸில் எத்தனாவது பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர் ஸோ மொத்தம் எத்தனை வாட்டி நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ கேரக்டர் இப்போ ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே நம்ம இந்த பைவட் டேபிளில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள் வேணாம் எனக்கு, கேரக்டர் செலக்ட் பண்ணுங்கள். யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10. ஓகேங்களா? ஸோ 10 சேல்ஸ் வால்யூம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சார் எனக்கு யூஎஸ் மட்டும் வேணும், இந்த மற்ற கண்ட்ரிலாம் எனக்கு டிஸ்பிளே வேணாம் சார். ஆனால் நீங்கள் இந்த டிக் மார்க் எடுத்துகிட்டு யூஎஸ் மட்டும் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 வேணும். ஸோ நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பர்பஸுக்காக தான் பைவட் டேபிளை யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதே ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாங்களை எந்த மாதிரி டேட்டாங்களை நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 டைமென்ஷனல் பைவட் டேபிள்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையான பைவட் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம இப்படியும் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், கிராஃபிக்கலாகவும், தட் மீன்ஸ் சார்ட்டாகவும் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நியூமரிக்கலாக பார்க்கணும், டேட்டாஸ் வந்து நியூமரிக்கல் டேட்டாவாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா சார்ட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் பைவட் டேபிள்னு சொல்லுவாங்க.
சார் ஒன் டைமென்ஷனல் பைவட் டேபிள் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஓன்லி ஜஸ்ட் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஒன் டைமென்ஷனல் பைவட் டேபிள். டூ டைமென்ஷனல் பைவட் டேபிள்னால் இந்த மாதிரி கிராஃபிக்கல் சார்ட்ஸை கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் டேட்டாஸை நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ சார்ட்டாகவும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி எக்ஸல் ரிப்போர்ட்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸாக டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பைவோட் டேபிள். இந்த மாதிரி பைவோட் டேபிள் நிறைய இருக்குது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிளில் கூட நான் உங்களுக்கு பைவோட் டேபிளை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எதனா வேறு ஒரு ஆர்கனைசேஷனுடைய டேட்டாஸ்லேருந்து இந்த மாதிரி பைவோட் டேபிள் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா எனக்கு ஈஸியாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.